அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது பலஸ்தீனை பற்றி முக்கியமாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகிக்குது. இப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி பலஸ்தீன்களுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உயிர்கள் பலஸ்தீன் உயிரிழக்கப்படுறாங்க. அவங்க ஜனாசா ஆகிக்கொண்டு போகிறாங்க. இப்போ பல உயிரிழப்புகளும் பலஸ்தீனையும் நம்ம ஈரானையும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலும் அவங்கள இடத்துலையும் நிறைய உயிரிழப்புகள் போய்கொண்டு இருக்கிறது. இது அவங்களை தேர்கின்ற வினைன சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் மக்கள் தாக்கம் பிடிக்க முடியாமல் இஸ்ரேலை விட்டு இன்னும் பல நாடுகளுக்கு ஓடி திரிகிறாங்க. அவங்க வேறு நாடுகளுக்கு, அவங்க இஸ்ரேலுக்கு வர முந்தி என்ன நாட்டுக்குள் இருந்தாலோ அந்த நாட்டுக்குள்ளேயும் கூட அவங்க ஓடி திரிகிறாங்க என்றும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் இங்கே அமெரிக்காவிலும் பல நாடுகள் முன்னெடுத்தும் பல கோர்ட்டுகள் முன்வந்தும் பலஸ்தீன் மக்களை விட சொல்லியும் விடால இஸ்ரேல். இப்போ அமெரிக்கா வந்து இதில் செய்ய போகிறோம், பல ஈரானுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையை தீர்க்க போகிறோம் என்று வந்து சொல்லுகிறது. ஃபெமிலியை வாழ்ந்தவங்களை மனைவியை இழந்து, கணவனை இழந்து, குழந்தைகளை இழந்து வாழ்ந்து நீக்கி பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கிடைக்குமா? அவங்க அல்லாஹ் மேலே வைத்த நம்பிக்கையை அவங்க உறுதிப்படுத்தி கொண்டு, அவங்க நம்பிக்கையை அவங்க அதிகப்படுத்தி கொண்டு தான் பலஸ்தீன் மக்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்யும் ஒவ்வொரு இரத்தத்துக்கும், இந்த பலஸ்தீன் சிந்தும் ஒவ்வொரு இரத்தத்துக்கும் இஸ்ரேலர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆரம்பத்தில் ஆயுதங்களை கொடுத்த அமெரிக்கா பின்தங்கியது என்றும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் வெளியாகிக்குது. இந்த ஈரானுக்கு அமெரிக்கா சேர்ந்து தான் அடிக்குது, அது மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று ஒரு தகவலும் அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகிக்குது. அதுக்கு ஆதாரமாக யூடியூபர்கள் தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இது இன்றைக்கு ஏவுகணைகளை இதை பற்றி ஃபோட்டோவோ வீடியோவோ எந்த ஒரு குடும்பத்துக்கோ இன்னொரு குரூப்புக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கு தெரிவிங்கோ, பகிர வேண்டாம். அப்படி மீறி நீங்கள் பகிர்ந்தால் உங்களை போலீஸ் கைது செய்யும் கூட முன்னெடுக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளுமே நடைபெறுகிறது என்றும் இந்த செய்தியை தொடர்பாக நீங்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஃபோட்டோவையும் கூட நான் யூடியூப்பில் போடுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது முக்கியமான இந்த செய்தி என்றும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இதில் அமெரிக்கா உள்ள நிறைஞ்சி ஏதாவது வேலைகளை செய்யுமா? உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா, குழுவம் பிடிக்குமா என்று நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.